ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பாஸ்தா வித் ஒரு சாலட் செய்ய போகிறோம். ஸோ பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு இட்டாலியன் க்ரீம் சீஸ் பாஸ்தா தான் நான் செய்ய போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு நான் கேரட், பீன்ஸ் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக், அதாவது இஞ்சி பூண்டுவை பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு ஆனியனும் பொடியாக சாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துருக்கோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்க பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா வீட் பாஸ்தா, அதாவது கோதுமை மாவில் செஞ்ச பாஸ்தா தான். ஸோ ஹெல்தி, நம்ம குழந்தைங்களுக்குமே தாராளமாக கொடுக்கலாம். ஸோ பாஸ்தா வேக வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெய், உப்பு இது ரெண்டையுமே சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் பாஸ்தா. ஸோ பாஸ்தா குக்கான உடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு வந்து நல்லாவே கலர் மாறுற வரைக்கும் வதக்கின உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இது எல்லாம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்லரோட மாம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தான். ஏன்னா அவங்க நம்ம குக் பண்ணும்போது பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே என்னோட சன் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ வெஜிடபிள்ஸை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டு வெஜிடபிளை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீட் ஃப்ளார் எதுக்காகனா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காக தான் இந்த வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். ஸோ இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்தா சேர்த்தது உடனே நம்ம மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண விடுவோம். அப்போ தான் நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் சாஸ் அண்ட் கூடவே இருக்கிற பாஸ்தா கூட நல்லா மிங்கிள் ஆகும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கிறேன். அதாவது க்ரீம் சீஸ்னு சொல்லுவாங்க. இது கடைகளில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அந்த க்ரீம் சீஸும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் க்யூபும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பட்டர் வித் சீஸோட அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் அந்த டிஷ்ஷுக்காக. அண்ட் இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. நம்ம காஞ்ச மிளகாவை வறுத்து மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்தாலே போதும். ஸோ கடைகளில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஃபைனலாக இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுக்கு நீங்கள் பீஸா சீசனிங் ஆர் ஆர்கானோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்கும் இந்த சீஸ் பாஸ்தாவுக்கு. ஸோ இப்போ இந்த பாஸ்தா வந்து உங்களுக்கு காரமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம சீஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கிட்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நீங்களும் உங்கள் டின்னர் ரெசிபி யூஷுவலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் இந்த பாஸ்தா செஞ்சு பார்க்கலாம். ஸோ இட்லி, தோசை, பொங்கல்னு யூஷுவலாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இது கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சாலட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து பாஸ்தா எப்போயாவது சாப்பிட்றதுனால கொஞ்சம் அன்ஃபீலிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சாலடோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா ஃபீலிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்தியும் கூட. ஸோ அதுக்காக தான். ஸோ அந்த பாஸ்தாவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி சாலட்டுக்கும் எடுத்துக்கிட்டேன். ஸோ சாலட்க்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் அண்ட் ஒரு கேரட், ஒரு ஆனியன், ஒரு ஆஃப் டொமேட்டோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட வேர்க்கடலை அண்ட் பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல் இந்த மாதிரி கூட நீங்கள் பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும் அண்ட் ஹெல்தியும் கூட. அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிட்டு அண்ட் கொஞ்சம் உப்பு அண்ட் பெப்பர். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்லைஸாக சாலட் கட் பண்ணி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி துருவியே சாலட் சாப்பிடும்பொழுது நமக்கு சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்பவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.